நெஞ்சம் நிறைந்த பிரார்த்தனையையும் வாழ்த்துக்களையும் நினைவுகளிலே பதிவிட்டு நிகழ்ச்சியை தொடங்குகிறேன். அமைதி நிலவட்டும் அன்புக்குரியவர்களே. ஹெல்த் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற தலைப்புல, உடல்நலன் மேலாண்மை அப்படின்ற தலைப்புல 4 துணை தலைப்புகளோடு இன்று நாம் 20வது வாரமாக சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு 15/12/2024 நம்ம 20வது வாரத்தில் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். 20 வாரமும் ஒரே தலைப்பு தான், ஹெல்த் மேனேஜ்மெண்ட் தான். அந்த ஹெல்த் மேனேஜ்மெண்ட்ல 4 துணை தலைப்புகள்: அழகின் சிரிப்பு, ஆரோக்கியத்தின் அழைப்பு, மனதோடு பேசுவோம், இயற்கையோடு இணைவோம் அப்படின்ற 4 தலைப்புகள். இதுல ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமான நிகழ்ச்சிகளை, செய்திகளை நாம் ஷேர் பண்ணிட்டே இருக்கிறோம். இப்போ அதே மாதிரி 20வது வாரம் சொல்ல போகும்போது மறுபடியும் முதல் தலைப்பு தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம், அழகின் சிரிப்பு. அப்போ ஒரு அழகின் சிரிப்பு அப்படின்னா எப்படி இருக்கணும்? எல்லா காட்சிகளும், எல்லா உயிரினங்களும், எல்லா சூழல்களும் அழகானது, அழகாக தான் படைக்கப்பட்டிருக்குது. அதெல்லாம் அந்தந்த அழகுல அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது. மனிதன் மட்டும் அந்த அழகிலிருந்து மாறுபட்டிருக்கின்றான். அதே நேரத்தில் அவன் அறிவை பெற்றிருக்கின்றான். அதை மீட்டெடுப்பதற்கான வாய்ப்பை, அந்த அறிவாற்றலை அவன் அடைந்திருக்கின்றான். அந்த அறிவாற்றலுக்கான அந்த மெழுகுவர்த்தியை, அந்த விளக்கை தூண்டுவிப்பதற்கான தூண்டுகோல் தான் இந்த வகுப்புகள். யாருக்கும் அறிவூட்டுவது இந்த வேலை இல்லை. யாரும் யாருக்கும் அறிவை ஊட்டி விட முடியாது. அவங்கவுங்களுக்குள்ள என்னென்ன அறிவாற்றல் இருக்குதோ அந்த அறிவாற்றல் எல்லாருமே உள்ள எல்லாருக்குமே இருக்குது. நாலேஜ்ல எல்லாரும் சமந்தான். ஆனா அந்தந்த வாழ்க்கையினுடைய சூழல்களும், அவங்களுடைய அனுபவங்களும், இந்த ஹெரிடிட்ரியா வரக்கூடிய உள்ள பதிவு பண்ணப்பட்ட ஒரு செய்திகளும், அதே நேரத்தில் அதை தொடர்ந்து அவங்க வாழ்க்கையில் அவங்க சந்தித்த ஒரு சூழ்நிலைகளும் தான் அவங்க அறிவை ஷேப் பண்ணி கொடுக்குது. அப்ப அதெல்லாம் ஒரு ஒரு கஷ்டம் வருதுன்னு சொன்னா, அந்த கஷ்டம் இயற்கையா நம்ம நம்மளால தாங்க முடியல, நமக்கு மட்டும் ஏன் அந்த கஷ்டம் வருது அப்படின்னு சொன்னா, யாருக்கெல்லாம் கஷ்டம் அதிகமா வந்திருக்குதோ அவங்களுக்கான அனுபவங்கள் அதிகமா இருக்குது. அதிகமாக ஒரு கல்லை செதுக்கப்பட போகும்போது அந்த அழகுணர்ச்சி உடைய சிலையாக அது மாறுது இல்லையா? அந்த மாதிரி ஒரு அஹ், சாதாரணமான ஒரு ஒரு பேராகிராஃப அவர் இசை வடிவமா மாத்த போகும்போது அது ஏற்ற இறக்கங்கள்லாம் கொடுக்க போகும்போது எப்படி அழகானதாக தெரியுதோ, அந்த மாதிரி நமக்கு ஒரே சீரா அப்படி படிக்கிறதை விட கொஞ்சம் ஏற்ற இறக்கமா படிக்கும்போது நமக்கு ஒரு இன்பம் தரக்கூடிய விஷயமா இருக்குது. அதே மாதிரி அனுபவங்கள் யாருக்கு அதிகமாக கிடைக்கிறதோ அவங்க எப்பவுமே ஒரு அதிகமான நாலேஜை அவங்க உள்ள திரும்பி பார்ப்பதற்கான, எடுத்து பார்ப்பதற்கான, நம்ம கிட்ட உள்ள இருக்கிற புத்தகங்களை எடுத்து தொடர்ந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பை கிடைக்கப்பட்டவர்களாக தான் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நல்வாய்ப்பு இந்த வகுப்பின் மூலமா இன்னும் ஷேப் போடுவதற்கான வாய்ப்பா இருக்கணும்ன்றதுதான் என்னுடைய விருப்பம். அது கண்டிப்பா நடக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நமக்கு மனிதன் சொல்லும் போது அழகின் சிரிப்பு, இந்த அழகு யாருக்கும் தேவையில்லைன்னு யாருமே சொல்லிட முடியாது. அப்ப எல்லாருக்குமே இந்த அழகு உணர்ச்சி வயதா அந்த கடைசி நேரத்துல சாகக்கூடிய அளவுக்கு ஒரு பெட்னா இருக்கக்கூடியவர் கூட வாயில ஒரு கஞ்சியோ ஒரு பாலோ தண்ணி ஊத்த போகும்போது சிந்திச்சுன்னு சொன்னா ஒண்ணு முடிஞ்சா அவர் அதை தொடக்க முயற்சி எடுப்பாரு. அது அசிங்கமா இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்படி இல்லைன்னு சொன்னா அது சொல்லுவாரு, இதை தொடச்சு விடுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்படின்னா சைகையாவது காட்டுவாரு. இல்ல கண்ணசீவையாவது புரிந்து கொள்ள முடியுமா என்பதற்கான முயற்சி எடுப்பார். அப்ப எந்த அளவிற்கு அழகின் உணர்ச்சி ஒரு மனிதனுக்குள்ள இருக்குதுன்னு சொன்னா, கடைசி நொடிப்பொழுது வரைக்கும் அது அணையாத தீபத்தை போல ஒளிவிட்டுக் கொண்டு, ஒளி வீசிக்கொண்டு, அந்த ஒளிர்ந்து கொண்டே இருக்கக்கூடியதாக ஒரு நிகழ்வு. அதனால அந்த அழகின் சிரிப்புன்னு நம்ம பார்க்கும்போது, நம்ம சப்ஜெக்ட்ல அழகை மேற்பூச்சுகளால், இல்ல வேற விதமான திரவியங்கள், இந்த மாதிரி நிறைய காஸ்மெட்டிக்ஸ் வருது. இந்த காஸ்மெட்டிக்ஸ் என்ற ஒரு பொருட்களின் மூலமாக அழகை பெற முடியாது அப்படின்றதுனால, இயற்கையான ஒரு அழகு நமக்கு வேணும்னு சொன்னா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, உள்ளழகு. உள்ளழகுன்னு சொன்னா 2 விதமான உள்ளழகு இருக்குது. இன்டர்னல் பியூட்டில இருந்து 2 விஷயங்கள் இருக்குது. குணங்களை ஷேப் பண்ணிட்டு போற அழகு ஒண்ணு. 2வது உள்ளுறுப்புகளை பலப்படுத்துவதன் மூலமாக வெளித்தோற்றத்தில் அழகுணர்ச்சி ஏற்படுத்திக் கொள்வது 2. அப்ப 2 விதமான அழகு. உள்ளுணர்வுகளை ஒழுங்குபடுத்திக் கொள்வது, சரியான ஒரு பாதையில அந்த தேரை ஓட வைப்பதற்கான எண்ண ஓட்டங்கள் என்ற தேரை சரியான பாதையில் ஓட வைப்பதற்கான வாய்ப்பை நம்ம தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அதை ஷேப் பண்ணிட்டே வரணுன்றது ஒண்ணு. 2வது இன்னொரு இது உள்ளுறுப்புகளை நம்ம இந்த பலப்படுத்திக் கொள்வதன் மூலமாக, எந்த உறுப்புகளில் எந்தெந்த பலவீனங்களா இருக்குதோ அந்த பலவீனங்களை நம்ம சரி பண்ணிட்டே வரப்போகும்போது வெளி தோற்றம் நமக்கு இன்னும் பொலிவுடையதாக இருக்கும், ஒளி வீசக்கூடியதா இருக்கும்.
ஒளி படைத்த கண்ணாய் வா வா வா, பாரதியார் சொல்ற மாதிரி அந்த ஒளி வீசும் கண்கள், அந்த அந்த பார்வை தான் முகத்திலேயே வந்து அழகு தரக்கூடியது வந்து பார்வை. அந்த மாதிரி ஒண்ணு ஒண்ணு பேச போகும்போது பேச்சு, முக பாவனைகள். அப்போ இதெல்லாம் வந்து நடை, இதெல்லாம் தான் சேர்ந்து அழகை வந்து ஒருத்தர் எப்படி நடந்து வராரு, எப்படி உட்கார்ந்துருக்கிறாரு, எப்படி வந்து அவர் வந்து ஒவ்வொரு அசைவுகளையும் காட்டுகின்றார், பேச போகும்போது எப்படி ரியாக்ட் பண்ணிக்கிறாரு, இந்த அபிநயங்களை எப்படி எல்லாம் வெளிப்படுத்துகின்றார், இப்பெல்லாம் பார்க்க போகும்போது ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு சிறப்பை நாம் பார்க்க முடியும். அந்த குளோரி, அந்த அழகுணர்ச்சி, அந்த பிளாசம், அந்த மலர்ச்சி, இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போகும்போது நம்ம சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னா, நம்ம எந்த அழகை வந்து தேடி இதை வந்து நம்ம இந்த 20 சப்ஜெக்ட்ல பார்த்துருக்கிறோமோ, அந்த அழகுணர்ச்சிக்கான அந்த செய்திகளை நம்ம சரியா பண்ண போகும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னா, உள்ளுறுப்புகளில் ஆரோக்கியத்தையும் நாம் மீட்டெடுக்கின்றோம். அதான் நம்மகிட்ட உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைலைட் மெசேஜ் அப்படி என்னன்னு சொன்னா, அழகின் மூலமாக ஆரோக்கியத்தையும், ஆரோக்கியத்தின் மூலமாக அழகியும் நாம் வைஸ் வெர்சா மீட்டெடுக்கின்றோம். நம்ம வந்து நம்மகிட்ட இருந்ததுதான் கொஞ்சம் போயிருக்குது. அது திரும்பவும் கொண்டாந்து உள்ள சேர்க்கிறோம். அந்த மாதிரி இந்த அழகை நாம வந்து மீட்டெடுப்பதன் மூலமாக ஆரோக்கியத்தை அப்படின்ற விஷயத்தை நம்ம சொல்லிட்டே இருக்கணும். அழகின் மூலமாக நம்ம ஆரோக்கியம் அடைந்து கொண்டே இருக்கின்றோம். ஆரோக்கியத்தை நாம் பெறுவதன் மூலமாக நாம் அழகாகிக் கொண்டே இருக்கின்றோம். அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க சொல்லிட்டே இருக்கீங்களேன். முதல் வாரத்துல நம்ம வந்து இதுல வந்து முதல்ல அதிகாலை பொழுது எழுந்துக்கிறத பத்தி பேசணும். 2வது வாரத்துல வந்து அதுக்கப்புறமா வந்து மலச்சிக்கலை பத்தி நம்ம பேசியிருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து அதிகப்படியான வந்து நம்ம என்னென்னலாம் வந்து முன்னேற்பாடுகள் செய்யணும்ன்றத பத்தி பேசிக்கிறோம். பற்களுடைய ஒழுங்குபடுத்துதல், பல்லை எப்படி பாதுகாப்பது, மூக்க சிந்தறதுலாம் என்ன பயன்கள், எண்ணெய் குளியல்லாம் என்ன பயன்கள், அது மாதிரி வந்து எப்படி எப்படிலாம் சாப்பாடு வந்து எப்பெல்லாம் சாப்பிடுறோம், எப்படி சாப்பிடுறோம்ன்றத பத்தி அடுத்தது, தூக்கம் எப்படி தூங்கணும், எப்ப தூங்கக்கூடாம தூங்கி இருக்கணும், தூங்க வேண்டிய தூங்காம இருக்கிறது, அப்படின்னு ஆரம்பிச்சு நம்ம என்ன பண்ணோம், அதுக்கப்புறமா சில புள்ளிகள்லாம் நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். ஒவ்வொரு புள்ளியா நம்ம அறிமுகப்படுத்திட்டே வந்தோம். இதெல்லாம் வந்து நீங்க நோட்ஸ் எடுத்திருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா யூடியூப்ல வரப்போகும்போது சில ஒரு 2, 3 இது வந்து வீடியோஸ் வந்து யூடியூப்ல ஏற்ற முடியல. ஏன்னா அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. 17 வாரமாவது அட்லீஸ்ட் வந்து யூடியூப்ல இருக்கும்னு நினைக்கிறேன் நானு. இன்னும் 2 வாரம் ஏற்ற வேண்டியது. அப்போ மொத்தம் 17, 20ல வந்து ஒரு 3 கிளாஸஸ் வந்து நமக்கு வந்து அது விடுபட்டு போச்சு. சரி, இருந்தாலும் மீண்டும் கூட நம்ம கவர் பண்ணலாம். அதை பத்தி ஒண்ணும் இல்ல. சரி. அந்த 17 அதாவது நீங்க ஒண்ணு நேரடியா பார்த்துருந்தா 20 வாரங்கள், இல்லைன்னா 17 வாரமாவது நீங்க வந்து அது யூடியூப் மூலம் பார்க்கலாம். பார்க்கும்போது அந்த 17யும் வந்து நீங்க வந்து கன்க்ளூட் பண்ணி, நம்ம அழகாக இருப்பதன் மூலமாக ஆரோக்கியத்தை எப்படி எடுக்கிறது, ஆரோக்கியமா இருக்கிறது மூலமாக அழகை எப்படி மீட்டெடுக்கிறதுன்னு பார்த்து கத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், நிச்சயமாக நீங்க வந்து டாக்டருடைய நெசசிட்டி இல்லாமல் இருக்க முடியும்ன்றதை தாண்டி, ஒரு பியூட்டிஷியன்ட்டயும் நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை, டாக்டரையும் போக வேண்டிய அவசியம் இல்லை, எங்கேயுமே போக வேண்டியதில்லை. நாம் இருப்பிடத்திலேயே அந்த அழகுணர்ச்சியை மீட்டெடுத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் முழுமையாக நம்ம கையில இருக்குது. உலகத்துல 1000 கோடி பேர் நீங்க வாழ்றோம். அதுல எத்தனை பேருக்கு வந்து வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து செஞ்சுக்க முடிஞ்சிருது. இப்போ நீங்க எல்லாம் அந்த இடத்துல இருக்கிறீங்க. அந்த வாய்ப்பை பெற்றவர்கள் சொன்னா மத்தவங்களோட நீங்க ஒரு படி மேல இருக்கிறீங்களா இல்லையா? எல்லாம் நமக்கு தெரிஞ்சிடல. எல்லாம் யாருக்கும் தெரிஞ்சிடாது. யாருக்கும் எல்லாமே தெரிஞ்சது கிடையாது. கற்றது கைமண் அளவு. சரி, ரைட்டு. இன்னைக்கு இந்த 17, 20 வாரங்கள் நம்ம வாட்ச் பண்ணிருக்க போகும்போது, இதுல 20 வாரங்கள நம்ம ரீகால் பண்ணியிருக்கிறோம். நினைவூட்டி கொண்டிருக்கின்றோம். நம்ம வந்து புதுசா ஒண்ணு கத்துக்கிட்டு வரல. எல்லாம் தெரிஞ்சது. எல்லாம் புக்ஸ்ல இருக்கிறது. எல்லாம் வந்து ரெக்கார்ட் ஆனது. எல்லாம் வந்து நம்மகிட்ட பதிவு செய்யப்பட்ட வரலாறுல இருந்தா எடுத்து கொடுக்குறோம். சரி, இருந்தாலும் கூட நம்ம வந்து ஒண்ணும் செய்ய முடியாது. இப்போ வந்து நாம என்ன பண்ணணும்னு சொன்னா, நாம வந்து அதுல இருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து எதெல்லாம் நமக்கு தேவைன்றத பார்த்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டே வரணும். சரி, இப்போ சிம்பிளா நான் வந்து ஒரு இடத்துல நான் இன்னைக்கு என்ன சொல்லி தரப்போறேன், இந்த 17 வாரமா நம்ம வந்து 20 வாரமா இந்த 17ன்றதே ஏன் திரும்ப வருதுன்னா, அது ரெக்கார்ட் ஆனது 17னால திரும்ப அதை பத்தி பேசிக்கிறாங்க. 20 வாரம், இது 20வது வாரம் இது. 20வது வாரத்துல நம்ம என்ன சொல்லிட்டு வரேன்னு சொன்னா, இப்ப ஃபேஷியல், ஃபேஸ் தான், முகத்தின் அழகு தான். அகத்தின் அழகு முகத்தில் தெரியுதுன்றது வேற விஷயம். எப்பவுமே அழகை நாம் எங்க தேடுவோம்னா, முதல்ல வந்து ஃபேஸ் தான் தேடுவோம். அதுக்கப்புறமா வந்து பாடி ஷேப்பு, அப்புறம் வந்து ஸ்கின்னு, 2வது ஸ்கின்னு, 3வது பாடி ஷேப், எப்படி வேணாலும் வந்து மாத்தி வச்சுக்கலாம் நம்ம. இதுதான் நம்ம பார்க்கிறது. இதுல வந்து முதல்ல வந்து நாம வந்து இன்னைக்கு முகத்துல வந்து ஃபுல்லா கவர் பண்றதுக்கு என்ன செய்யலாம்ன்றத பத்தி தான் இன்னைக்கு வந்து ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கலாம்னு இன்னைக்கு பண்றேன். இன்னைக்கு 20வது வாரம் இல்லையா? 20 வாரம் நீங்க பார்த்திருக்கீங்க. ஒவ்வொரு வாரமும் நீங்க வந்து முதல்ல ஒரு 1 மணி நேரம் 20 நிமிஷம் உட்காந்து பார்த்தீங்க. அப்புறம் 1 மணி நேரம் பார்த்தீங்க. அப்புறம் இன்னைக்கு 45 நிமிஷம் பார்த்துட்டு இருக்கோம். சரி, பரவாயில்ல. இந்த 45 நிமிஷத்துக்குள்ளே ஒரு நிமிட செய்தி கூட நமக்கு வாழ்க்கையில நமக்கு பயன்படும். 44 நிமிடங்கள் வந்து தேவையற்றதா போயிட்டாலும் கூட, 1 நிமிட செய்தி நம்ம வாழ்நாள்ல பயன்படும். சரி, ரைட். இப்போ என்ன செய்யலாம்? இப்போ அந்த ஃபேஸ வந்து ஒழுங்குபடுத்தணும். அதுக்காக தான் இன்றைக்கு நம்ம சொல்ற ஒரு சப்ஜெக்ட்.
இப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இதற்காக வந்து 6 புள்ளிகளை ஒட்டுமொத்தமா நான் சொல்லி தரேன் இப்போ. இந்த 6 புள்ளிகள் எப்படி இருக்குதுன்றத நான் சொல்ல சொல்ல நீங்க திரும்ப மனசுல அப்படி சொல்லி பாருங்க. மனசுல பதிஞ்சிரும். புருவ முடிவு, காதின் ஓரம் 2, மூக்கின் ஓரம் 3, கண்களை சுற்றி 3, புருவ முடிவு 1, காதருகில் 1, மூக்கருகில் 1, கண்களை சுற்றி 3. ஒரு தீவை சுத்தி எப்படி மரங்கள் வந்து அடர்ந்திருக்கு நிறுத்தப்பட்டிருக்குமோ அந்த மாதிரி கண்களை சுத்தி இமைகள் இருக்கு இல்லையா? இந்த இமைகளை சுத்தி 3 புள்ளிகள். இந்த 6ம் சேர்ந்துதான் வந்து நமக்கு முகத்தின் அழகை வந்து ஒழுங்குபடுத்தி தரக்கூடிய 6 பாதைகள். இந்த 6 பாதைகளை தான் வந்து இப்ப நம்ம பார்க்க போறோம். புருவ முடிவு, நல்லா ஞாபகம் வச்சுங்க. புருவ முடிவு, 2வது மூக்கருகில். நான் 2 பக்கமே காட்டுறேன். ஏதாவது ஒரு பக்கம் பண்ணாலும் போதும். இருந்தாலும் 2 பக்கம் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும் நமக்கு. காதின் அருகில் இந்த 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 வளைவு இருக்கு பாத்தீங்களா? இது பக்கத்துல 3 பாயிண்ட் மறுபடியும் சொல்றேன் பாருங்க. புருவ முடிவு, மூக்கின் அருகில், காதின் அருகில், இந்த இந்த வளைவுக்கு பக்கத்துல. இந்த 3 புள்ளிகள் முடிஞ்சிச்சா? கண்ணுடைய உள்பக்கம், கருவிழிக்கு நேரா கீழே, கண் வெளி ஓரம், அவுட்டர் கேன்சஸ் ஆஃப் த ஐ. இந்த ஐரிஸ்க்கு நேரா இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட், லோயர் டு தி மிட் பாயிண்ட், பிலோ த மிட் பாயிண்ட், பிலோ த ஐரிஸ். அதுக்கப்புறம் கண்ணுடைய உள் ஓரம் 1, 2, 3, 4, 5, 6. நான் 2 பக்கம் வச்சதுனால மொத்தம் நமக்கு 12 புள்ளிகள் கிடைச்சிருக்கு. இந்த 12 புள்ளிகளையும் நம்ம சரியா வந்து பயன்படுத்த போகும்போது ஃபேஸ்ல வந்து இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் ஒழுங்குபடுத்தி கொடுக்குது. ஃபேஸ்னா ஃபேஸ் மட்டும் கிடையாது. இந்த கண்ணை சுத்தி இருக்க போகும்போது அது எங்கெல்லாம் போகுதுன்னு சொல்றேன் பாருங்க ஒரு நிமிஷம். கண்கள் அப்படின்னாலே கல்லீரலோட தொடர்பு, லிவருக்குள்ள போகுது. நம்பர் 1. 2வது இப்படி உள்ள கை வைக்க போகும்போது ஆண் பெண் இனப்பெருக்க உறுப்புகள், கருப்பை, அது மாதிரி ஆண்களுக்கான ஆண் உறுப்பு. இது ஸ்டொமக், இரைப்பை, சோறு சாப்பிடணும், சோறு வரக்கூடிய இரைப்பை. இது பித்தப்பை. ஆக இந்த 3 புள்ளிகள் பாடியினுடைய டெம்பரேச்சர், புருவ முடிவு டெம்பரேச்சர். புருவ முடிவுல வந்து டெலிவரி டிலே ஆக போகும்போது கூட இந்த இடத்துல புள்ளி அழுத்த போகும்போது கூட கேட்போம். இது அந்த இடம் வர போகும்போது பேசலாம், மறந்துடும். இப்போ அழகாக்குறது தான் பேசிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் காதின் ஓரங்கள். இதுல என்ன ஆகும்னா காதுல உள்ள பிரச்சனைகள் மட்டும் அது கேட்கும். அது மட்டும் இல்லாம வந்து காதுல உள்ள சவுண்டு அது வந்து தலை சுற்றல் ஏற்படுத்தும் சில பேருக்கு. அந்த மாதிரியான விஷயங்கள் கூட இந்த புள்ளி கேட்கும். மூக்கு அருகில் அழுத்த போகும்போது, நேரம் நுரையீரலுக்குள்ள போகும்போது மூக்கடைப்பு, தும்மல், மூக்குல வந்து சளி விழுகிறது, ரத்தம் விழுகிறது, அந்த மாதிரி உள்ள விஷயங்களே இது கேட்கும். இப்போ அது சப்ஜெக்ட் இல்லை, இருந்தாலும் ஒரு இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் எல்லாம் இருக்குதுன்றது தெரிஞ்சு நம்ம பண்ண போகும்போது இன்னும் கவனம் செலுத்தி நம்ம பண்ணுவோன்றதுக்காக சொன்னேன். புருவ முடிவு, காது வரங்கள், மூக்கு வரங்கள், அப்புறம் கண்ணின் உள்பக்கம், மையப்புள்ளி, கண் ஓரம். இந்த 6 புள்ளிகள், 2 இடங்கள் நமக்கு வாய்ப்பு கிடைச்சதுனால 12 புள்ளிகளையும் சும்மா ஒரு அரை நிமிஷம், 6 இப்போ 2 ஒண்ணா வைக்கும்போது 6 தான், நமக்கு 12 இல்லை இல்லையா? இதுல 2 ஒண்ணா வைக்கும்போது 1 தான். அப்போ 1, 2, 3, 4, 5, 6. இந்த 6 நிமிஷங்கள் இருக்குல்ல, எவ்வளவு நேரம் ஆச்சு?
3 நிமிடங்கள்ல வேலை முடிஞ்சு போச்சு. முகத்தையும் அழகுபடுத்துறோம். அதோட வந்து யூரின் பை, கருப்பை, ஆணுறுப்பு, இரைப்பை, பித்தப்பை, பாடியினுடைய டெம்பரேச்சர், நுரையீரல், பெருங்குடல், சிறுகுடல், இப்படி இவ்வளவு உறுப்புகளுக்கும் சக்தி ஓட்டத்தை நம்ம இந்த முகத்தில் அழுத்துவதன் மூலமாக போகுதுன்றது மட்டுமல்ல, நாம் முகம் பொலிவடைவை ஏற்படுத்துகிறது, முகம் பொலிவை வந்து அதிகப்படுத்துகிறது. இன்னும் வந்து முகத்தில் உள்ள எல்லா விதமான வந்து தோல் உள்ள சுருக்கங்கள், கரும்புள்ளிகள், அப்புறம் டார்க் சர்க்கிள்ஸு, கருவளையங்கள், இது மாதிரி ஒன்று ஒன்றையும் வந்து நம்ம வந்து இன்னும் என்ன வேணாலும் சொல்லலாம். நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நிறை இது எல்லாத்தையும் கூட போக்குவதற்கான அதுக்கெல்லாம் அவங்க ஏஜ் இருக்குது அந்த விஷயத்துக்கு எல்லாத்தையும் போக்க முடியாது. அப்போ இந்த அழகை நாம் செய்வது, இந்த அழகு வந்து சிகிச்சையை நாம் செய்வதன் மூலமாக ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கிறோமா இல்லையா? ஆரோக்கியம் உள்ள ஆரோக்கியம் மீட்டெடுக்க போகும்போது முகம் பொலிவடையுதா இல்லையா? அழகுன்றதையும் தாண்டி ஒரு படி மேலதான் பொலிவு, அப்படி ஜொலிக்கணும். அப்படிப்பட்ட வாய்ப்பை வந்து நம்ம ஈஸியா நம்ம கையில இருக்குது. நம்ம 2 கைகளே இருக்குது. நம்ம முகத்தை கை வைக்க போறோம். அப்போ நம்ம வந்து ஃபேஸ் வந்து முதல்ல பல முறை வாஷ் பண்ணாலே எல்லாம் கிடைக்கும். கிடைக்காம போயிட்டா ஸ்பெசிஃபிக்கா ஒரு 30 தடவை 1/2 நிமிஷம் இந்த ஒரு பாயிண்ட் எடுத்துட்டோம்னா 30 டச்சு 1 2 30 அவங்க 6 3 நிமிஷத்துல 12 புள்ளியில நீங்க அழுத்துறீங்க. அப்ப வந்து எவ்வளவு பெரிய விஷயத்த நம்ம வந்து இவ்வளவு எளிமையாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது ஒரு மிக மிக அற்புதமான நேரம். அருள்மழை பொழியக்கூடிய நேரம் இது. இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்தது ஆரோக்கியத்தின் அழைப்பு. 20 வாரங்களாகவும் நம்ம எதை பத்தி பேசியிருக்கிறோம்? இதய நலம் பத்தி தான் பேசியிருக்கிறோம். ஹார்ட் ஹெல்த். ஏன்னா நம்பர் 1 கில்லர் ஆஃப் த வேர்ல்டு எதுன்னு சொன்னாக்க ஹார்ட் அட்டாக். அந்த ஹார்ட் அட்டாக் வராம தடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்? வர மாதிரி சிம்டம் வந்தா என்ன செய்யணும்? வந்தால் என்ன செய்யணும்? அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றத பத்தி தான் நாம வந்து பேசிட்டு இருந்தோம். அப்ப இந்த ஹார்ட் அட்டாக் வரப்ப வந்து ஹார்ட் மட்டும் இல்ல, ஹார்ட்ல பல நோய்களை பத்தி நம்ம பேசியிருக்கிறோம். கடைசியா கூட சில வாரங்களா நம்ம பால்பிட்டேஷன் படபடப்பை பத்தி பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து அந்த மாதிரி அந்த 20 வாரங்கள்ல வந்து நீங்க வந்து நோட் பண்ணியிருந்தீங்க சொன்னா, இந்த ஹார்ட் அப்படின்ற மேட்டர் எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, இனப்பெருக்க உறுப்புகள் இருந்து ஆரம்பிக்குது. ரீப்ரொடக்ஷன் ஏரியா. அப்போ ஆண் பெண் இனப்பெருக்க உறுப்புகள், கருப்பை, ஆண் உறுப்பு, பெண் உறுப்பு, அப்புறம் விந்து சுரப்பி, அப்புறம் வந்து விதைப்பைகள், அப்புறம் வந்து சினைப்பைகள், ஓவரிஸு, யூட்ரஸு, ப்ராஸ்டேட் கிளாண்டு, பீனிஸு, டெஸ்டிஸ். இங்க இருந்து தான் வந்து நமக்கு ஹார்ட்டுடைய ஸ்ட்ரென்த் கிடைக்குது. ஏன்னா தாம்பத்தியம் என்பது இன்பமயமான ஒரு விஷயம். அதே மாதிரி ஹார்ட் என்று எதை விரும்புது, நம்ம மனசு எதை விரும்புதுன்னு சொன்னா மகிழ்ச்சியைத்தான் விரும்பும். ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த ஹார்ட் என்ன விரும்புது? மகிழ்ச்சியை தான் விரும்புது. எந்த நேரத்திலையும் வந்து அந்த மகிழ்ச்சியை தவிர எதுவுமே அதுக்கு புரிய தெரியாது. அது தெரிஞ்ச ஒன்னே ஒண்ணு தி ஒன் எதுன்னு சொன்னா மகிழ்ச்சி, ஹாப்பினஸ், ஜாய், என்ஜாய்மெண்ட், அவ்வளவுதான் தெரியும். வேற எதுவுமே தெரியாதுன்னு தான் சொல்லுது ஹார்ட். யாருமே மறுக்க முடியாது உலகத்துல. ஏன்னா அது ஆசைப்படக்கூடியது. மனசு ஹார்ட் அப்படின்றது வந்து ஆசைப்படக்கூடியது. அது இன்பத்தை மட்டும்தான் விரும்பும். அது எப்படி அப்படி சொல்றோம்? இப்படி சொல்றீங்க நீங்க? எங்க வீட்டுல ஒருத்தர் இறந்துட்டாங்க, நாங்க சந்தோஷமா இருக்கிறோம். ஒருவர் இறந்து விட்டார் அப்படின்ற செய்தி வந்து என்ன செய்தி? அது துக்க செய்தி. உங்க மனசு என்ன விரும்புது? இங்க இந்த இடத்துல மனதின் விருப்பம் என்ன? இதயத்தின் விருப்பம் என்ன? துக்கப்பட வேண்டும். நம்ம கூட இருந்த ஒருத்தர் காணாம போய்விட்டார் அப்படின்றது துக்கப்படணும்ன்றது ஆசைப்படுது. சரி, ஒரு இன்டர்வியூக்கு போறாங்க, ஒரு வேலைக்கு போகணும். ஒரு அதே மாதிரி ஒரு படிப்புக்கு வந்து ஒரு வந்து இன்னைக்கு வந்து ஒரு பையனுக்கு இன்டர்வியூ இருக்கு, இல்லை எக்ஸாமினேஷன் இருக்கு. அவன் ப்ரிப்பேர் பண்ணணும். அவனுக்கு என்ன இருக்கும்? கவலை இருக்கும். அந்த ஹார்ட் என்ன சொல்லுது? நீ கவலைப்படு, அப்பதான் நீ ப்ரிப்பேர் ஆவ. இல்லைன்னா ப்ரிப்பேர் ஆக முடியாது. நீ கவலைப்படலைன்னா வந்து கவலையை வைக்கலன்னு சொன்னா அந்த இடத்துல நீ ப்ரிப்பேர் பண்ண முடியாது உன்னால. அப்ப நீ கவலைப்படு என்று இதயம் ஆசைப்படுகிறது. கவலைப்படு என்று சொல்லி ஆசைப்படுகிறது. ஒரு பாம்பு வந்து மேல நம்ம யார போகும்போது கிட்ட வந்துருச்சு, நம்ம பார்த்துட்டோம். நம்ம என்ன செய்வோம்? பயப்படுவோம்.
அப்போ அந்த ஹார்ட் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது? நீ பயப்படு, கடிச்சா செத்து போயிடுவோம் நம்ம. ஆனால் நீ பயப்படுன்னு சொல்லி கொடுக்குது. பயம் வந்தவுடனே என்ன பண்ணுவோம்? நாம் ஒதுங்குவோம், ஒளிவோம், ஓடுவோம். ஓடி ஒளிந்து கொள்ள முயற்சி எடுப்போம் இல்லையா? அந்த முயற்சியை நம்ம எடுத்து ஆகணும். பயப்படாம உட்கார்ந்தோம்னா, அது என்ன சீட் பார்த்து உட்கார்ந்துருப்போம்னா என்ன ஆகும்? உட்கார்ந்திருக்க முடியாது. உட்கார்ந்திருந்தால் அது கொத்தி நம்ம அந்த முடிவு கொண்டு வந்துரும் லைஃப். அப்போ அந்த இதயம் நமக்கு என்ன சொல்லுது? நீ பயப்படு, பயப்படுவதற்கு ஆசைப்பட சொல்லுது. பயப்படுவதற்கு ஆசைப்படுகிறது. பயத்தை வந்து இப்ப கொண்டு வரணும். இப்ப இந்த நேரத்துக்கு என்ன தேவைப்படுது? பயம் தான் தேவைப்படுகிறது. அப்பா வந்தார் அடிப்பார். அப்போ உனக்கு என்ன வரணும்? பயம். அப்ப அப்பா வந்து அடிப்பார் என்ற பய உணர்ச்சி உனக்குள்ள அந்த பயம் என்ற உணர்ச்சியை ஏற்படுத்துகிறது, ஆசைப்பட வைக்கிறது. அப்பதான் வந்து நீ சேஃப்டி மெஷர் எடுக்க முடியும் அங்க. நீ என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் டக்குனு அந்த மொபைல்லாம் மூடி வச்சுட்டு புக் எடுத்து வந்து உட்காரணும் அப்படியே. இது சொல்லிக் கொடுக்குது. வீட்டுக்கு போனா அந்த சாமான் வாங்கிட்டு சொன்னாங்க. நம்ம வாங்கிட்டு போகாம போறோமேன்னு வீட்டுக்கு போகும்போது அந்த பய உணர்ச்சி வந்து ஹார்ட்டுக்கு வந்து என்ன பண்ணுது? ஹார்ட் ஆசைப்படுகிறது. இப்ப பய உணர்ச்சி உனக்கு தேவைப்படுது. சாமான் வாங்கிட்டு போனா விட்டு போயிடுச்சுன்னா, வீட்டுல சண்டை வரும் வாங்கிட்டு போறான் பார்த்து அப்படின்னு சொல்லிக் கொடுக்குது. அந்த ஹார்ட் என்ன செய்யுது? ஆசைப்பட சொல்லுது. ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய கௌதம புத்தர் அவர்கள் என்ன சொல்றாரு? அவர் வந்து என்ன பண்ணாரு? துறவறம் பூண்டார். ஏனென்றால், துறவறம் பூணுவது அவருக்கு ஆசை. துறவறம் பூண வேண்டும் என்று புத்தர் ஆசைப்பட்டார். அதை செய்தார். அதனால எல்லா துன்பத்திற்கும் காரணம் வந்து ஆசைன்னு அவர் சொன்னவரு, அவர் ஏதோ ஒரு விஷயத்த செய்யணும்னு ஆசைப்பட்டாரு இல்லையா? ஆசை என்ற ஒரு ஒரு விஷயம் வந்து இல்லன்னு சொன்னா, அந்த வாழ்க்கை முடிவுக்கு கொண்டாந்துரும். லாஸ்ட் செகண்டா ஆயிடும். கடைசி நொடிப்பொழுதாக மாறிடும். எந்த ஒரு மனசுலயுமே வந்து இது ஆசை அப்படின்றது இல்லன்னு சொன்னால், இன்பம் என்பது இல்லை என்றால், இன்பத்தினுடைய கடைசி துளியை அவர் நுகரவில்லை என்றால், அந்த வாழ்க்கை முடிஞ்சிடும். அந்த பேக் நம்ம வாங்கிட்டு வந்த பேக் நெறைய பேக் வாங்கி வச்சிருக்கிறோம். அந்த பேக்ல, அந்த மகிழ்ச்சி, ஆசைன்ற பேக்ல இருக்கிற எல்லா பார்ட்டையும் யூஸ் பண்ணிட்டோம்னு சொன்னா, நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அன்னையோட அந்த நொடியோட முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான். ஃபினிஷ்ட். அதுவரைக்கும் லைஃப் எக்ஸ்பான்ஷன் நடந்துட்டே தான் இருக்கும். அது எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே தான் இருக்கும் நமக்கு. தொடர்ச்சியாக நம்ம வாழக்கூடிய வந்து நாட்கள் நகர்ந்துட்டே தான் இருக்கும். என்னைக்கு மனசு முடிவு பண்ணுதோ, என்னைக்கு இதயம் ஆசைப்படுகிறதோ, நீ முடிவுக்கு வந்துருன்னு முடிவு பண்ணுதோ, உன்னோட பேக் காலியாயிருச்சு. இனிமேல் வந்து நீ ஆசைப்படுவதற்கு அங்க விஷயம் ஒண்ணு இல்லன்னு எப்ப சொல்லுதோ, அப்போ வாழ்க்கை முடிவு பண்ணுது. அதனால இதயத்திற்கு வந்து எது தேவைப்படுகிறது? மகிழ்ச்சி தேவைப்படுகிறது. ஜாய் தேவைப்படுகிறது. என்ஜாய்மென்ட் தேவைப்படுகிறது. அதனால் வந்து அது எப்பவுமே ஆசையோட தான் இருக்கும். எந்த நிலைமையிலும் இதயம் ஆசைப்படுவதை தவிர எதுவுமே தெரியாது அதுக்கு. அது ஆசைப்படுவதை நிறுத்திக் கொண்டால் இதயம் வேலை நின்றுவிடும். இதயத்தில் வேலை நின்று விட்டால் உயிர் போய்விடும். சரி, ஹார்ட்டுக்கு தொந்தரவு பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னன்றத பத்தி நம்ம பார்த்துட்டே இருந்தோம். 20 வாரங்களா பார்த்தோம். 19 வாரம் பார்த்துட்டோம். இப்போ 3 முக்கியமான காரணங்கள். ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான காரணங்கள் வந்து எங்க இருந்ததுன்னா, இந்த ரீப்ரொடக்ஷன், செக்ஸ் அப்படின்ற விஷயத்துல இருந்து தான் ஹார்ட்டுடைய ஹெல்த் ஆரம்பிக்குது. செக்ஸ் ஹெல்த் தான் ஹார்ட் ஹெல்த். ஹார்ட் ஹெல்த் தான் செக்ஸ் ஹெல்த். அதே மாதிரி குழந்தையின்மை அப்படி இல்லைன்னு சொன்னா அவனுக்கு வந்து அந்த ஆண்மை குறைவு, இல்ல பெண்மை குறைவு, மலடி இப்படின்ற விஷயங்கள்லாம் வருதுன்னு சொன்னா, அவங்களுக்கு வந்து ஹார்ட் ஹெல்த் கம்மியா இருக்குதுன்றது தான் சப்ஜெக்ட். ஆரம்பத்துல அதுதான் பேசணும் நம்ம. இந்த விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா, எல்லா டாக்டர்ஸ்க்கும் இது சரியா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சு வந்து சொல்லாம இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எல்லா நேரங்கள்லயும் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஷேர் பண்ணிட்டு இருக்க முடியாது. எல்லா இடத்துலயும் சொல்லிட முடியாது. இல்ல நெறைய வந்து மருத்துவங்களுக்கு இது புரியாமயே கூட இருக்கலாம். அப்ப நாம இப்ப புரிஞ்சுக்கிறது என்னன்னு சொன்னா, ஹார்ட் ஹெல்த் தான் செக்ஸ் ஹெல்த். செக்ஸ் ஹெல்த் தான் ஹார்ட் ஹெல்த். இப்ப ஹார்ட் ஹெல்த் ஸ்ட்ரெங்தன்டா இருந்துச்சுன்னு சொன்னா, செக்சுவல் ஹெல்த் வந்து ஸ்ட்ரெங்தன்டா இருக்கும். செக்சுவல் ஹெல்த் வந்து ஸ்ட்ரெங்தன்டா இருந்துச்சுன்னு சொன்னால், ஹார்ட் ஹெல்த் ஸ்ட்ரெங்தன்டா இருக்கும். வைஸ் வெர்சா. அப்ப இந்த 2 விஷயங்களையும் நம்ம உள்ள பார்க்க போகும்போது, ரீப்ரொடக்ஷன் இனப்பெருக்கம் அப்படின்ற இடத்துல இருந்து தான் ஹார்ட் ஹெல்த் ஸ்டார்ட் ஆகுதுன்றத முதல் வாரத்துல நம்ம பேசணும். அப்ப அந்த ஆண், பெண் இனப்பெருக்கம் வந்து அந்த நேரத்துல வந்து அந்த கரு உற்பத்தி ஆகக்கூடிய நேரத்துல வந்து எப்படி வந்து அந்த உணர்வுகள் இருக்குதோ, அதை பொறுத்து தான் வந்து அந்த குழந்தை ஆரோக்கியமான குழந்தையாக பிறக்க முடியும்ன்றது தான் நம்ம ஆரம்பத்துல பேசுனது. அதுக்கப்புறமா வந்து நம்ம அப்படியே டெவலப் பண்ணி கொண்டு போய், அப்புறம் மன அழுத்தம், அது மாரி வந்து சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ், அப்புறம் பிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் டெவலப் பண்ணி 19 வாரங்கள்ல வந்து நம்ம நெறைய விஷயங்கள நம்ம பார்த்துட்டே வந்தோம் ஹார்ட் ஹெல்த். இன்னும் வந்து இன்னும் 80 வாரங்கள் கூட நம்ம பேசுறதுக்கான சப்ஜெக்ட் ஹார்ட்ல இருக்க தான் செய்யுது.
ஏன்னா அதை வந்து ஒன்னையாவது நம்ம ஒழுங்கா வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும்ன்றதான் நினைச்சிட்டு இருந்தேன் நான். இருந்தாலும் இப்போ ஒரு இடத்துல நான் கன்க்ளூட் பண்றேன். இந்த பால்பிட்டேஷன்ஸ், இந்த ஹார்ட்ல வரக்கூடிய படபடப்பு, நெஞ்சு வலி, இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து என்னென்ன காரணம்னா 3 காரணங்கள தான் நம்ம முக்கியமா நம்ம பார்த்து வச்சிருந்தோம். ஏற்கனவே பேசியிருக்கிறோம். அந்த 3 காரணங்கள் என்ன? நேரடியான இதய பாதிப்பு. தாத்தா ஹார்ட் பேஷண்ட், அப்பா ஹார்ட் பேஷண்ட், நாங்க ஹார்ட் பேஷண்ட். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி செங்கல்பட்டுல அவங்க 4 பிரதர்ஸ் 4 பேருமே ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க. அப்போ வந்து எல்லாமே 40, 45 வயசுக்குள்ள. அதே மாதிரி 30 வயசுக்குள்ள வந்து ஹார்ட் அட்டாக்ல வந்து இறந்து போறாங்கன்னா, அது முக்கியமான காரணம் மாஸ்டர்பேஷன், சுய இன்பம் அப்படின்ற விஷயத்த பத்தியும் நான் சொல்லியிருக்கிறேன் ஒரு தடவ. அப்போ அதுவும் வந்து இந்த இனப்பெருக்கம் அப்படின்ற விஷயங்கிறது வந்து ஆண், பெண் சேர்க்கை எவ்வளவு முக்கியமானதுன்றது தான் முக்கியம் அந்த இடத்துல. அப்ப சுய இன்பம் வந்து அவன் தனியா வந்து ஒரு இன்பத்தையே வந்து தேடி போக முடிஞ்சுச்சுன்னு சொன்னா, அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குதுன்றது இன்னொரு சப்ஜெக்ட் இதுல. சரி. இப்ப 3 விஷயங்கள். நேரடியான இதய பாதிப்புன்றது ஃபர்ஸ்ட் பார்ட்டு. பிற உறுப்புகளின் காரணமாக இதயம் பாதிப்படைகிறதுன்றது 2வது ஹார்ட். ஏன்னா ஹார்ட்ன்றது மதர். எந்த உறுப்புல பாதிப்பு ஏற்பட்டாலும் அது ரிஃப்ளெக்ஷன் வந்து எங்க வரும்னா ஹார்ட்டுக்குள்ள வந்துரும். 3வது புறக்காரணங்கள். எக்ஸ்டர்னல் என்விரான்மென்ட். என்னது? வியாபாரத்துல தோல்வி, அந்த மகளுக்கு வந்து வேற ஒரு மாப்பிள்ளை வந்து அந்த பையன் வேற ஒரு பையனை விரும்புறாங்க. இல்ல அந்த பையன் வந்து வேற ஒரு பொண்ண வந்து கல்யாணம் பண்ணி கூட்டு வந்துட்டாரு. அப்படி வந்து நம்ம வந்து அதே மாரி பிசினஸ்ல போட்டியாளர் உருவாயிட்டாங்க. நம்ம பிசினஸ் படுத்துருச்சு. நம்ம பிசினஸ்ல வேற ஏதோ ஒரு பிரச்சனை ஒண்ணு வந்துருச்சு. நம்ம வந்து அது மாரி இப்ப அலைய வேண்டியதா இருக்குது. கடன் தொல்லைகள். இப்படி புறக்காரணங்கள். இப்ப பக்கத்து வீட்டுக்காரருக்கு நமக்கும் உள்ள வந்து வரப்பு வாய்க்கால் சண்டைகள். அப்புறம் நமக்கும் நம்ம தெருவுல வரக்கூடியவங்களுக்கு மட்டும் ஏதோ குறிப்பிட்ட ஒரு தண்ணீல பிரச்சனை ஏற்பட்டு ஏதாவது நோய்கள் ஏற்படுறது. இல்ல காத்துல ஏதாவது மாசு கலந்து வர்றது. அந்த மாதிரி புறக்காரணங்களால் இதயம் பாதிக்கப்படுது. இதுல முக்கியமா என்னன்னு கேட்டா சைக்காலஜிக்கல். மனம் பாதிக்கப்படுதல். இதுல உடம்பு பாதிக்கிறத பத்தி நான் பேசல இந்த இடத்துல. சைக்காலஜிக்கலா உளவியல் காரணங்கள், நேரடியான இதய காரணங்கள். 2வது இதயத்திற்கு அப்பாற்பட்ட மற்ற உறுப்புகளின் காரணமாக இதய பாதிப்பு. 3வது இந்த உளவியல் காரணமான இதய பாதிப்பு. இது 3ஆ பிரிச்சிடணும் இப்ப அவ்வளவுதான். இந்த 3ஆ பிரிக்க போகும்போது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இவ்வளோ விஷயங்கள் சொல்லி சொல்லி எல்லாத்தையும் எப்படி ஞாபகம் பண்ணி நாங்க எல்லாத்தையும் YouTubeல பார்த்து குறிப்பெடுத்து நோட் புக் போட்டு, நாங்க என்ன 1ஆம் கிளாஸ்லேருந்து ஆரம்பிக்கிறீங்கன்னா, நான் எப்படி கத்துக்கிறது? பரவாயில்ல கத்துக்கங்க. என்ன பொறுத்தவரைக்கும் இந்த படிப்பு வந்து கட்டாயமான கல்வி. எப்படி எலிமெண்டரி ஸ்கூல் எஜுகேஷன் இருக்கணும்ன்றது என்னுடைய விருப்பம்ன்றது வந்து, நான் வந்து இப்ப நெறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன் இந்த விஷயம். நெறைய பேர்ட்ட போய் ஷேர் பண்ணியிருக்கிறேன். பேசிக்கா எலிமெண்டரில வந்து லாங்குவேஜ் கத்துக் குடுக்கணும் அவங்க ஃபர்ஸ்ட்டு. மொழி. அடிப்படையாக வந்து நம்ம வந்து கருத்து பரிமாற்றம் ஏற்படுத்தக்கூடிய மொழிகள் முக்கியமானது. 2வது டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா வந்து ஒழுக்கம் 3வது. 4வது வந்து மருத்துவம். 5வது சட்டம். இதுதான் பேசிக்கா இருக்கணும். மேத்தமேட்டிக்ஸ் கூட ஒரு 5ஆம் கிளாஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். 1, 1, 2ன்னு ஆரம்பிக்கிறது கூட 5த் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு அப்புறமா ஆரம்பிக்கலாம். அப்போ வேறெல்லாம் என்ன இருக்குது? ஹிஸ்டரி இருக்குது, ஜியோகிராஃபி இருக்குது, சோசியல் சயின்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஹிஸ்டரியிலேயே நெறைய வந்து டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் நெறைய விஷயங்கள் இருக்க போகும்போது, இதெல்லாம் எப்ப வந்து படிக்கணும்? அதுக்கப்புறமா வந்து இதெல்லாம் கொண்டு வந்து ஸ்பெஷல் எஜுகேஷன்ல கொண்டு வந்து சேர்க்கணும். இப்ப கம்ப்யூட்டர்ஸ் இதெல்லாம் சப்ஜெக்ட்லாம் வந்துருச்சு. அப்புறம் வந்து என்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து அவன் ஸ்பெஷல் ஏரியாவா அவன் அந்த பையன் எத செலக்ட் பண்றான், எத நோக்கி அவன் மைண்ட் போயிட்டு இருக்குதுன்றத பார்த்து செலக்ட் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட்கள். இத போய் 1ஆம் கிளாஸ்லயே ஹிஸ்டரி படி, ஜியோகிராஃபி படி அப்படின்றது வந்து எனக்கு உடன்பாடான கருத்து இல்ல. சட்டம் படிக்கணும். ஏன்னு சொன்னா, இன்னைக்கு வந்து ஹெல்மெட் போடாம போனாக்க குற்றம். ஃபைன் போடுறாங்க. சின்ன விஷயம். அந்த ஹெல்மெட் போடாம போனா குற்றம்ன்றது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சட்டம் நமக்கு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? திருடுவது குற்றம். அப்ப பனிஷ் பண்ணுவாங்கன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? அப்ப சட்டம் நமக்கு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? சரி. ஆரோக்கியம்ன்ற விஷயத்த அடிப்படையில சொல்லிக் குடுத்தா ஹாஸ்பிட்டல்ஸ் தேவைப்படுமா? தேவைப்படாது. ஹாஸ்பிட்டல்ஸ், போலீஸ் ஸ்டேஷன்ஸ், கோர்ட்ஸ் எல்லாம் தேவைப்படாம இருக்கணும்னு சொன்னாக்கா, ஆரம்பத்திலேயே வந்து சட்டம் இதுதான். சட்டத்தை மீறினால் தண்டிக்கப்படுவாய். நீ உன்னோட வாழ்க்கை போயிடும், வாழ்க்கை போயிடும், வாழ்க்கை போயிடும்ன்ற பாடங்களை அவனுக்கு சொல்லிக் குடுத்துட்டே வரணும். இப்போ இந்த அப்படியே டெவலப் பண்றேன் நானு. அடுத்த இடத்துல. இந்த ஹார்ட்ல 3 விஷயங்கள் இருக்கு. ஹார்ட்ல 3 விஷயங்களுக்கு நான் இப்ப 2 புள்ளிகள்ல உங்கள கொண்டாந்து ஒண்ணு சேர்க்கிறேன். நேரடியான இதய பாதிப்பு அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்? இந்த நடுவர்களுக்கு நேரா இந்த மணிக்கட்டு ரேகைக்கு நேரா இந்த இடம்.
இந்த புள்ளியில வந்து லேசா பிரஸ் 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 பிரஸ். எப்படி இதயம் லப் டப் லப் டப் அப்படின்னு அடிக்குதோ அது மாதிரி பிரஸ் பிரஸ் பிரஸ். இந்த ஒரு பாயிண்ட் தான் பண்ணணும். நேரடியான ஹார்ட் பேஷண்டாக அவருக்கு வந்து அந்த ப்ரூவ்டு என்னது எவிடன்ஸ் எல்லாம் இருக்குது. நாங்கள் டெஸ்ட் எடுத்தாச்சு, இசிஜி எக்கோ அதெல்லாம் வந்துருச்சு, ட்ரெட்மில் வந்துருச்சு, அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து ஆன்ஜியோ பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்த அழகாக இந்த இடத்த பயன்படுத்தணும். இதுல வந்து நூற்றுக்கணக்கான நோய்கள் போகுது, ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்குது இல்லை. அதெல்லாம் வந்து நீங்க விருப்பப்படும் போது ஸ்பெஷல் கிளாஸா இந்த பாயிண்ட்டை பத்தி நான் ஒரு நாளைக்கு எங்களுக்கு சொல்லி நான் தனியாக உட்காரம் 100 பேர் பார்த்தீங்கன்னா சொல்றேன் உங்களுக்கு. ரைட். இப்போ இந்த ஒரு பாயிண்ட் மூலமா நேரடியான இதய பாதிப்பா இருந்தா இந்த ஒரு பாயிண்ட், இந்த 3 விஷயத்துக்குமே இந்த ஒரு பாயிண்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஹார்ட்டுக்கு இதை மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஹார்ட் பேஷண்டாக அவங்க கன்ஃபார்ம் பண்ணி சீல் குத்தப்பட்டாங்கன்னு சொன்னா இந்த ஒரு பாயிண்ட் தான் பண்ணணும். சரி, மீதி 2 விஷயம் தான் இருக்குது. பிற உறுப்புகளின் காரணமான இதய பாதிப்பு, உளவியல் காரணமா சைக்கலாஜிக்கலா எனக்கு அவனுக்கு சண்டை வந்துச்சு, டென்ஷன் ஆகிட்டேன், நான் வந்து ஒரே படபடப்பாயிடுச்சு, ஒரு மாதிரி மயக்கம் வந்துச்சு, என்ன செய்யறாங்க, தண்ணி தெளிச்சு என்னை எழுப்பி அமிச்சாங்க, நெஞ்சு வலிக்குது, எனக்கு ஒரு மாதிரி செய்ய முடியுது, என்னால் உட்கார முடியலையே அப்படி ஒரு சொல்றாங்கன்னு சொன்னா இந்த உளவியல் காரணங்கள், சைக்கலாஜிக்கல் மேட்டர். திடீர்னு வந்து உங்களை போலீஸார் வந்து கூப்பிட்டாங்க, போலீஸ் வர சொன்னாங்க, உளவியல் மேட்ரு. திடீர்னு வந்து கடங்காரம் வந்து காலையில வந்து கவு தட்டுறாங்கன்னு சொன்னா அது உளவியல் சப்ஜெக்ட். திடீர்னு ஒரு வந்து ஒரு நம்ம வந்து ஒரு வியாபார நிறுவனத்தில் வந்து ஒரு சண்டை நடக்குதுன்னு சொன்னா அது உளவியல் காரணம். திடீர்னு வந்து நம்ம வேலைக்கு போயிட்டே இருப்போம், நம்ம வந்து இன்னைக்கு ஒரு சீட் வச்சுருவாங்க. முதலமைச்சர் வந்து காரில் போயிட்டு ஒரு மினிஸ்டர் போயிட்டே இருக்கும்போது அவர் வந்து அங்கே வந்து டிஸ்மிஸ் ஆயிருப்பாரு. அது தெரிஞ்சவொடனே அந்த காரை விட்டு டக்கு இறங்கி அவர் வந்து வேற காரில் மாறி போகணும், கொடியெல்லாம் எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. இதெல்லாம் உளவியல் காரணங்கள். அந்த மாதிரி இந்த உளவியல் காரணங்களுக்கு சேர்த்து இந்த ஒரு புள்ளி, அதை வந்து நேரடியான இதய பாதிப்பா இருந்தாலும் சரி, உளவியல் காரணங்களா இருந்தாலும் சரி, பிற உறுப்புகள் எனக்கு வந்து ஸ்டமக்கு லோடு ஏற்றி 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 எனக்கு வந்து வயிற்றுல லோடு ஏற்றினால ஹார்ட் பிரச்சனை வந்துருச்சு. சரி, எனக்கு வந்து ரொம்ப கண்ணு முடிச்சு 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 வந்து இந்த மாதிரி வந்துருச்சு, எனக்கு லிவரில் ப்ராப்ளம் வந்ததுனால ஹார்ட் பிரச்சனை வந்துருச்சு, கிட்னி ப்ராப்ளம் வந்தாலும் ஹார்ட் பிரச்சனை வந்துருச்சு, அதே மாதிரி குடலில் வந்து எண்ணெயாக வந்துச்சு அதனால ஹார்ட் பிரச்சனை வந்துருச்சு, எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து டெலிவரிக்கு அப்புறமா ஹார்ட்ல பிரச்சனை வந்துருச்சு. இந்த மாதிரி எந்த ஒரு உடல் மற்ற உறுப்புகளின் காரணமாக இதயம் பாதிக்கப்பட்டாலும் சரி, நேரடி இதயம் பாதிக்கப்பட்டாலும் சரி, உளவியல் காரணம் இருந்தாலும் சரி, இந்த ஒரு பாயிண்ட் பிளஸ் ஹார்ட் நேரடியான இதய பிரச்சனைக்கு தவிர மீது 2 பிற உறுப்புகளின் காரணமாக இதய பாதிப்பு, உளவியல் காரணமான இதய பாதிப்புக்கும் இந்த புள்ளிகளை சேர்க்கலாம். சுண்டுவனுடைய உள்முடியிலிருந்து ஆரம்பிச்சு இந்த இடம், இது நேரடியான ஹார்ட் பேஷண்ட் இங்க கை வைக்க கூடாது. இதயம் இதயம் சேர்த்துதான் பண்ணணும். இதுவும் இந்த 2 புள்ளிகள் இப்போ ஈஸியா இருக்கும். இந்த இடம் பெரிய இடமா இருக்கும், இந்த இடம் ஸ்பெசிபிக் உள்முடி வந்து வரும். இந்த 2 புள்ளிகள் இப்போ இந்த 2 புள்ளிகளையும் எமர்ஜென்சியில கூட பண்ணலாம். ஆனா பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் போயிடணும். வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எந்த 2ல வந்து ஒரு பாயிண்ட் தான் பண்ணணும், 2 பாயிண்ட் பண்ணணும், ஒண்ணுமே ஹார்ட்ல பிரச்சனை சொல்லிட்டாங்க, 2 பாயிண்ட் பண்ணலாம். இது பேசிக். மற்ற விஷயங்கள் உங்களுக்கு என்னென்ன ஸ்பெசிஃபிக்கான ஏரியாவில் பற்றி சொல்லியிருக்கிறோமோ அந்த ஏரியாவுக்குள்ளெல்லாம் நீங்க நோட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து பெத்த கனெக்ஷன் இருக்குதா, இல்லை வந்து தைராய்டு பிரச்சனையோட கனெக்ஷன் இருக்குதா, அதெல்லாம் அந்த பாயிண்ட்லேயே சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த பாயிண்ட் நீ ஆட் பண்ணிக்கணும். அதாவது இந்த 2 புள்ளிகளில் ஹார்ட் பேஷண்ட்டுக்கு ஒரு புள்ளி, இல்லை மற்ற உறுப்பால் ஹார்ட் பாதிக்குது, இல்லை வந்து சைக்கலாஜிக்கல் பிரச்சனையால் ஹார்ட் பாதிக்குது, 2 புள்ளிகளையும் நீ ப்ரெஸ் பண்ணலாம். 2 நிமிஷம் 3 நிமிஷம் மேக்ஸிமம் அவ்வளோதான் பண்ணணும். திரும்ப 4 hours 5 hours கேப் விட்டு பரவாயில்ல திரும்ப கஷ்டம் வருதுன்னு சொன்னால் மறுபடியும் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை வரைக்கும் பண்ண முடியும் அந்த பாயிண்ட்ஸை. இதுதான் வந்து இதயத்தினுடைய தொடர்புடைய விஷயம். 3வது வந்து நம்ம யோகாவை பற்றி பேசிட்டு இருந்தோம். அந்த யோகாவை பற்றி பேச போகும்போது அதுதான் வந்து நமக்கு வந்து இயற்கையோடு இணைவோம் அப்படின்றது இயற்கை மருத்துவனை பற்றி பேசிட்டு இருந்தோம். அதுல வந்து யோகான்றது வந்து கோடானு கோடி வருஷமாக நமக்கு வந்து நம்ம வாழ்வியல் நடைமுறையை தான் யோகா.
வெறும் வந்து நம்ம வந்து ஆசனங்கள் போடுறது, நம்ம தண்ணிக்குள்ள நிக்கிறது, காத்துல பறந்து செய்யறது, குனியறது, நிமிர்றது, இது மட்டுமே யோகா அல்ல அப்படின்றது தான் போன வாரம் பேசிட்டு இருந்தோம் இல்லையா? அந்த போன வாரம் பேசியிருந்த அந்த சப்ஜெக்ட் இப்ப 2யும் ஒண்ணா சேர்த்துறீங்கன்னு கூட நம்ம கேள்விப்பட்டேன் நானு 2 விஷயங்கள. அப்போ வந்து ஏன் 2 விஷயங்கள நாம வந்து ஒண்ணா சேர்த்தோம் அப்படின்றதுக்கு வந்து காரணங்கள் இருக்குது. அப்ப இந்த யோகா அப்படின்னா என்னன்றத பத்தி பேச போகும்போது, ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த பதஞ்சலி முனிவர் சொல்லக்கூடிய விஷயத்துல இருந்து எடுத்துக்கிட்டோம். இப்ப எப்படின்னு சொன்னா, இந்த யோகாவுல யார் யார் எப்படி எடுக்குறாங்க? எதை யோகா எடுத்துக்கிறது அப்படின்னு சொன்னாக்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஃபரெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்கு அவ்வளவுதான். யோகான்றது பேசிக் ஒண்ணுதான். அடித்தளம் ஒண்ணுதான். அது வந்து ஒவ்வொரு ஸ்கூல்லயும் எப்படி டீச் பண்ணியிருக்கிறாங்க? எப்படி வந்து பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறது? இப்ப நம்ம ஸ்கூல்ல கூட எலிமெண்டரி ஸ்கூல் எஜுகேஷன் வந்து இப்ப கவர்ன்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு மாரி இருக்கும். பிரைவேட் ஸ்கூல்ல ஒரு மாரி இருக்கும். அதிலேயும் கூட மெட்ரிக்கு, இந்த சிபிஎஸ்இ அந்த மாரிலாம் வந்து நெறைய வந்து சிலபஸ் எல்லாம் வேற வேற மாரி பேட்டர்ன்ஸ்லாம் வச்சுட்டாங்க இல்லையா? இது டிஃபரெண்ட் ஸ்கூல்ஸ். ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ்ல அது ஒரு மாரி. இந்த மாரிலாம் வந்து ஒவ்வொரு ஸ்கூல்ல எப்படி டீச் பண்றாங்க? இப்ப நம்ம அந்த காலத்துல எப்படி சொல்லுவோம்னு சொன்னா, கிறிஸ்டியன் மேனேஜ்மென்ட்ல ஒரு மாரி இருக்கும். ஹிந்து மேனேஜ்மென்ட்ல ஒரு மாரி இருக்கும். முஸ்லீம் மேனேஜ்மென்ட்ல ஒரு மாரி இருக்கும். அப்புறம் கவர்ன்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு மாரி இருக்கும். அப்படின்றது தான் பழைய காலத்துல எல்லாம் இந்த பேசிட்டு இருக்கிற விஷயங்கள். இந்தந்த ஸ்கூல்ல போனா இந்தந்த மாரி இருக்கும். அந்த வே ஆஃப் டீச்சிங் அந்த டிஃபரன்ஸ் ஆகுது இல்லையா? இப்ப நம்ம வந்து முஸ்லிம்கள பொறுத்தவரைக்கும் மதுஹப்கள் 4 மதுஹப்கள் இருக்குது. ஹனஃபி, மாலிகி, ஹம்பலி, ஷாஃபி அப்படின்ட்டு. இது 4 விதமான ஸ்கூல்ஸ் 4 டீச்சர்ஸ் டீச் பண்றாங்க. இது இப்படி போங்க, இப்படி போங்க 4 வழிய காட்டுறாங்க. எல்லாமே வந்து ஒரே இடத்துல தான் போய் சேரப்போகுது. அந்த மாரி தான் யோகான்றது வந்து நெறைய வழிகள் இருக்குங்க. அதுல வந்து நாம எப்படி செலக்ட் பண்ணியிருக்கிறோம்னு சொன்னா, இந்த அஷ்டாங்க யோகான்றது 3000 வருஷம் முன்ன பதஞ்சலி முனிவர் கொண்டு வந்த 196 தத்துவங்கள் வந்து நம்ம எடுத்த அஷ்டாங்க யோகா பத்தி பேசிட்டு இருந்தோம். ஏன் அத எடுத்தோம்னு சொன்னா, அவர் 8 வழிகாட்டுதல்கள், 8 சப்ஜெக்ட்கள அவர் அறிமுகப்படுத்தினார். அஷ்டம்னா 8, அஷ்டாங்கம்னா 8 அங்கங்கள். 8 பார்ட்ஸ், 8 லிம்ப்ஸ் ஆஃப் த பாடி. 8 அங்கங்கள். உடம்புடைய 8 அங்கங்கள் மாரி இந்த யோகான்ற பார்ட்டோட 8 அங்கங்கள வந்து அறிமுகப்படுத்துறார். அதுல முதல்ல அறிமுகம் வந்து யாமா அப்படின்றத அவர் சொல்றாரு. யாமானா என்னன்னா, செல்ஃப் டிசிப்ளின். சுய கட்டுப்பாடு. அதுல 5 விஷயங்கள் பத்தி பேசுறாரு. நான் வயலன்ஸ். பிறருக்கு தீங்கிழைக்காமை. பிறருக்கு தீங்கிழைக்காமை. 2வது பொய் சொல்லாமை. 3வது திருடாமை. 4வது வந்து சுய கட்டுப்பாடு. யார் யார்ட்ட எப்படி நடந்துக்கணும்ன்ற கட்டுப்பாடு. 5வது விஷயம் வந்து நமக்காக எதையும் சேர்த்து வச்சு பேராசைப்படாம. இப்ப இந்த எந்த விலங்குகளும், உயிரினங்களும், பறவைகளும் சேர்த்து வைக்கிறது கிடையாது. இல்ல கொஞ்சம் சேர்த்து வச்சுக்குவோம். அவ்வளவுதான். நம்மள மாரி வந்து நம்முடைய வாழ்க்கைக்கு பிறகும் நமக்கு தேவைப்படணும். நமக்கு அடுத்த சந்ததிகளுக்கு 3 தலைமுறைக்கு, 4 தலைமுறைக்கு, 5 தலைமுறைக்கு, 8 தலைமுறைக்கு அப்ப சேர்த்துக்கணும்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா? இந்த மாரி சேர்ப்பு இருக்கக்கூடாது அப்படின்ற 5 விஷயங்கள தான் வந்து யாமா அப்படின்ற ஒரு தலைப்புல சொன்னாங்க. யாமான்னா என்ன? செல்ஃப் டிசிப்ளின். சுய கட்டுப்பாடு. கண்ட்ரோலிங். அப்ப ஃபர்ஸ்ட் என்னது? நான் வயலன்ஸ். பிறருக்கு தீங்கிழைக்காமை. பார்வையால், வார்த்தைகளால், எண்ணங்களால். எண்ணங்களால், சொல்லால், செயலால், பொருளால். பிறருக்கு தீங்கிழைக்காமை தான் வந்து ஃபர்ஸ்ட் மேட்டர். நான் வயலன்ஸ். அப்புறம் வந்து பொய் சொல்லாம இருக்கிறது. முடிஞ்ச வரைக்கும் உண்மையை பேசுவதற்கு வந்து நம்ம முயற்சி எடுக்கணும். மேக்ஸிமம் உண்மையை பேச போகும்போது, இதயம் எப்பவுமே பாதிப்பு இல்லாமயே சேஃப்டி ஆயிட்டு இருக்கும். ஏன்னா இதயம் எப்பவுமே உண்மையை மட்டும் தான் தெரியும். உண்மை தான் பேசும். நம்ம ஒரு கொலை செஞ்சிட்டோம்னா, நீ கொலைகாரன்றது இதயம் நம்ம கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கும். அது மறக்காது, அது மறைக்க முடியாது. இதயத்துக்கு மறைச்சு எதுவுமே செய்ய முடியாது. யாரும் செஞ்சிட முடியாது. இதயம் என்ன சொல்லும்? நீ கொலைகாரன், கொலைகாரன், கொலைகாரன் சொல்லிட்டே இருக்கும். நீ ஏமாத்துற, ஏமாத்துற, ஏமாத்துற சொல்லிட்டே இருக்கும். நீ திருடிட்ட, திருட்டு சொல்லிட்டே இருக்கும். அப்ப அது உண்மை பேசுவது. அப்ப வந்து அதே மாரி வந்து திருடாமல் இருக்குது. திருடுவது. பிறர் பொருளை திருடுவது. அபகரித்தல். அடுத்தது வந்து சுய கட்டுப்பாடு. நாம எப்படி நம்மள வச்சுக்கணும்? நம்முடைய அப்பா, அம்மாகிட்ட நம்ம எப்படி டிசிப்ளின்? நம்ம டீச்சர்ட்ட எப்படி? நம்முடைய மனைவியோட எப்படி? குழந்தைகளோட எப்படி? நம்முடைய சகோதர, சகோதரிகளோட எப்படி? நெய்பர்ஸோட எப்படி? அப்படின்ற விஷயங்கள நமக்குள்ள ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கணும். நாம இப்படிதான் இருக்கணும். எல்லார்ட்டயும் எல்லாரும் ஒரே மாரி நம்ம போயிற முடியாது. நடத்தக்கூடாது. அப்படின்ற செல்ஃப் டிசிப்ளின் நமக்குள்ள உருவாக்குறது. அப்புறம் பேராசையா நம்ம பெரிய அளவுல சேர்த்து வைக்கணும்னு அவசியம் கிடையாது. தேவையானது மட்டும் நம்ம பாதுகாப்புக்காக வந்து சேகரிச்சு வச்சுக்கணுன்றது தான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல யாமான்ற பார்ட்ல அவர் சொல்றார். நம்ம அறிமுகப்படுத்துறார். 8 பாகங்கள் இருக்கக்கூடிய அந்த இதுல முதல் பாகம் யாமான்றத பத்தி நம்ம பேசிட்டோம் இப்போ. 2வது பார்ட்டு நியமா,
மற்றவர்களோடு எப்படி சோஷியல் டிசிப்ளின் அப்படிதான் அடுத்த சொல்லிட்டு இன்னைக்கு செல்ஃப் டிசிப்ளின்றது 5 பார்ட்டு சொல்லிட்டாங்க. 2வது என்ன சொல்லி தராங்க? நியமா. இந்த நியமா அப்படின்னா என்னன்னா சோஷியல் டிசிப்ளின், பிறரோடு எப்படி நாம வந்து நடந்துக்கணும் அப்படின்றதான் அவர் இன்னொரு 5 தலைப்புகள் அவங்க பேசுறாங்க. அந்த 5 தலைப்புகளை பத்தி நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். இதுதான் இயற்கையோடு இணைவோம். மனதோடு பேசுவோம் தான் நம்ம வந்து என்ன பண்ண அதை லிங்க் பண்ணேன். எதோட லிங்க் பண்ண மனசு ஹார்ட்ல கனெக்ஷன் இருக்கிறதுனால அங்க லிங்க் பண்ணேன். இப்போ மறுபடியும் வந்து அதை ஒன்னா சேர்த்துருக்கீங்கன்னு சொல்லுவாங்க தான் மறுபடியும் வந்து இயற்கையுடைய ஒரு நிலையில கொடுத்துட்டு லாஸ்ட் பார்ட்டுக்கு மனதோடு பேசுவோம். அப்போ இன்னைக்கு வந்து நேற்று ஒரு நியூஸ் பார்த்தேன். இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. இது என்னன்னா அந்த உலகத்துல நிறைய வந்து பேரால விரும்பக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா கம்ப்யூட்டரைஸ் பண்ணுறது சிப்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு ஆப் கிரியேட் பண்ணி நம்ம ஏதாவது ஒரு கொஸ்டின் பண்ணோம்னா அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நமக்கு பதில் சொல்லுது. இந்த மாதிரி நான் வந்து அதே மொபைல் இப்போ நேற்று ஒரு நியூஸ் எனக்கு வந்து ஒருத்தர் அனுப்புனாங்க. அதிகமான மொபைல் பார்க்கறத வந்து எங்க பேரண்ட்ஸ் வந்து என்ன கண்ட்ரோல் பண்றாங்க, நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன சொல்லுதுன்னு சொன்னா கொலை பண்ணிடுன்னு சொல்லி கொடுக்குது. இப்போ சமீபத்தை கூட ஒரு கொலை நடந்துச்சு பற்றி நான் பேசிட்டு இருந்தேன். ஒரு கிளாஸ்ல நான் பேசியிருக்கேன் நான் இந்த விஷயத்த. இதுதான் நான் சொல்ல வந்தேன். இப்போ வந்து இது வந்து எப்போ மனதோடு பேசுவோம்னு நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். இப்போ டைம் ஆயிடுச்சு. அப்போ வந்து நம்ம என்ன சொல்லணும்னு சொன்னா ஆரம்பத்துல வந்து நமக்கு என்னென்னலாம் கல்வியாக நம்ம இருக்கணும்னு சொன்னா மொழி முக்கியமானது. ஏன்னா நம்முடைய பரிமாற்றம் வேணும்னு சொன்னா நம்ம என்ன நினைக்கிறோன்றத சொல்லணும்னு சொன்னாக்க அதுக்கு மொழி முக்கியமானது. பேசிக் லாங்குவேஜஸ் எதெல்லாம் நமக்கு தேவைப்படுதோ அது வந்து ஹிந்தி தான் இருக்கணும், இங்கிலீஷ் தான் இருக்கணும், கன்னடா தான் இருக்கணும், தெலுங்கு தான் இருக்கணும், மலையாளம் தான் இருக்கணும் இல்லை பேசிக் மதர் டங் தமிழ்னு சொன்னா அப்பார்ட் ஃப்ரம் த தமிழ் நம்ம எத்தனை வேணாலும். ஆனால் பேசிக் வந்து மியூட் பண்ணுங்க உங்களை. நாம என்ன பண்ணணும்னு சொன்னாக்க வந்து அந்த மொழிகளை தான் முதல்ல அறிமுகப்படுத்தணும். காலத்துல ஒரு சிலேட்டு, அதுக்கப்புறமா ஒரு சிலேட்டு ஒரு நோட் புக்கு, சிலேட்டும் வந்து பல்பும் எடுத்துட்டு போவோம். அதுக்கப்புறமா ஒரு சிலேட்டு ஒரு பல்பும் ஒரு நோட் புக்கு ஒரு பென்சில் எடுத்துட்டு போவோம். இப்போ மியூட் பண்ணுங்க, இங்க டைம் இல்லை, உங்களை நீங்க செல்ஃபா மியூட் பண்ணுங்க எல்லாரும். அப்போ வந்து எடுத்துட்டு போனோம். இன்னைக்கு வந்து எவ்வளவு லோடு தூக்கிட்டு போறாங்க பிள்ளைங்க. அந்த தூக்கிட்டு போறதுனால வந்து என்ன நடக்குது? சுமைகள் முதல்ல வந்து பிசிக்கல் வந்து சுமைகள், 2வது வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ். இவ்வளவு என்ன பண்ண போறாங்க கொண்டு போய் வச்சு தோணு வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆல் இண்டியா பார் எக்ஸாமினேஷனுக்கு எதுக்காகனா ஒரு அட்வொகேட் படிச்சு முடிச்சோம்னா ஏஐபி ஆல் இண்டியா பார் எக்ஸாமினேஷன் நடத்தினாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாமினேஷன் எழுதி பாஸ் பண்ணாதான் வந்து கோர்ட்ல அட்வொகேட்டா வந்து போய் நிக்க முடியும். நம்ம வந்து நான் என்ன பண்ணேன், சும்மா ஒரு பேப்பர் எழுதிட்டு போனேன். அந்த எக்ஸாமினேஷன் இப்பவுமே அப்படிதான் குறிப்பிட்டு போயிடுவேன். எக்ஸாமினேஷன் ஹாலில் போய் கிழிச்சு போட்டுருவேன். அது ஒரு பையன் எனக்கு வந்து வாங்கி போயிட்டாரு. சரி கொடுத்துட்டாங்க. ஒருத்தர் வந்து அந்த ட்ராலியில வச்சு ஒரு 50 புக் எடுத்துட்டு வந்தாரு. ஏன்னா புக்கை ரெஃபர் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். அந்த எக்ஸாமினேஷன் எத்தனை புக்கை ரெஃபர் பண்ணி எழுத முடியும்? நான் வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ஜெயிச்சுட்டேன், பாஸ் ஆயிட்டேன். அவர் வந்து என்னை விட சீனியர் அவரு. ஆனா வந்து அவர் அந்த அத்தனை வருஷம் எந்த வருஷத்துலயோ அந்த மாதிரி பார் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணுன்ற ஒரு விதி கொண்டாந்ததுனால அவர் வந்து அந்த எலிஜிபிலிட்டி இல்லாதனால திரும்ப திரும்ப வந்துட்டு இருந்தாரு. 3 தடவை நான் வேற ஆட்களுக்காக அந்த எக்ஸாமினேஷன் போயிருந்தேன். அவர் 3 தடவை அந்த ட்ராலியோட வந்துட்டு இருந்தாரு. கொஞ்சம் யோசிச்சிருந்தாரா ட்ராலி இல்லாம வந்தா ஜெயிச்சிருவார்ன்றது எனக்கு நான் சொல்லணும்னு நினைச்சேன். என்ன விட சீனியர், நம்ம எப்படி சொல்ல முடியும் அவருக்கு? இந்த சின்ன விஷயம் இது. அவர் லோடு தூக்கிட்டு போறதுனால என்ன நடந்தது? ஒண்ணுமே நடக்காது, வேஸ்ட். லோடே தேவையில்லை, சும்மா கை வீசிட்டு போனா ஒழுங்கா படிப்பாங்க. அதான் படிப்பு. இப்போ அதுக்கப்புறம் வந்து மாரல் அண்ட் டிசிப்ளின், நல்லொழுக்கமும் கட்டுப்பாடும் 2வது விஷயமா சொல்லித்தர விஷயம். மொழிக்கு அடுத்தது 3வதாக மருத்துவம் சொல்லித்தரணும். உங்களோட ஹெல்த் மேனேஜ்மெண்ட், எப்படி நீ ஹெல்த் வச்சுக்கணும், ப்ரிவென்ஷன், அதான் ப்ரிவென்டிவ் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நம்ம வந்து நோய் வந்து வரா பாதுகாக்கிறத சொல்லி தரணும். அவங்க ஆரோக்கியத்தை சொல்லி தரணும். ஹாஸ்பிட்டல்ஸ் டெவலப் பண்ணக்கூடாது, டாக்டர்கள் உருவாக்குறத விட ஆரோக்கியம் சொல்லிக் கொடுக்கணும். அப்புறமா சட்டம் சொல்லிக் கொடுக்கணும். சட்டம் தெரியாமல் தெரியலன்னா நீ சட்டம் தெரியாது சொல்ல முடியாதுன்னு சட்டம் சொல்லுது. நீ கோர்ட்ல போய் எனக்கு தெரியாதுங்க, சட்டம்லாம் எனக்கு தெரியாதுங்க, நான் வக்கீலான்னா அப்படின்னு நீ வந்து ஜட்ஜை பார்த்து கேட்டீங்கன்னாக்கா அது வந்து எல்லாம் சிரிப்பாங்க. சட்டம் நம்ம பார்த்து சிரிக்குது. ஏன்னா சட்டம் தெரியல நீ சொல்லக்கூடாது. ஒவ்வொரு இந்திய சட்டத்தை கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் தான் விதி. மியூட் பண்ணுங்க, மியூட் பண்ணுங்க எல்லாமே. என்ன அப்போ வந்து இந்த சட்டத்தை வந்து நம்ம தெரியலன்னு சொன்னா குற்றம் சொல்லக்கூடிய இந்த கல்வி சட்டத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா? இது என்னுடைய கேள்வி. அது மாதிரி இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் விஷயத்தை பத்தி நீங்க யோசிங்க.
ஏன் மொபைல் குழந்தைகள் கையில வந்து அதிகமா போகுதுன்னு சொன்னா குழந்தைகள் ஒண்ணு கேட்டு வந்து வாங்கல. இவங்க வந்து தொந்தரவு பண்ணாம இருக்கிறதுக்காக இவங்களுடைய என்ஜாய்மெண்ட்ல இருந்து இதயம் மகிழ்ச்சியில இருந்து வெளியே வந்துடக்கூடாதுன்றதுக்காக மொபைல் கொடுத்து இப்படியே ஓரம் இருக்கும் எதையோ ஒன்று பார்த்துட்டு போயிருப்பாரு அப்படி சொல்லி அனுப்புறது தான் ஸ்டார்ட் ஆகுதுன்ற விஷயத்த நான் சொல்ல வரேன். யோசிக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு வந்து பிடிச்ச மனதோடு பேசும் நிகழ்ச்சி இதுதான் அப்படின்றத உங்கள்ட்ட பதிவு பண்ணி நிறைவு செய்கின்றேன். இந்த நிகழ்ச்சி யார் மூலமா நான் பெறுகின்றோம்னா அவர் எல்லாம் என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள். அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கான பிரார்த்தனையோடு நிறைவு செய்கின்றேன். நன்றி அன்புக்குரியவர்களே.